அறிவோம் நன்றாழ்க குருவாழ்க குருவே துணை. புண்டை மகான் பொன்னடி கமலம் போற்று. கலர் சுவாமிகள் பொன்னடி கமலம் போற்று. கடந்த சில பதிவுக்கு முன்னாடி இந்த திருவள்ளம்ங்கிற விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசியிருந்தேன். பல அடியார்கள் ஃபோன் பண்ணி அங்க போய் நல்ல பலனடைஞ்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் எனக்கு அங்க போய் முடியலையா, எவ்வளவு முயற்சி பண்றேன், பெரிய தடங்களா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், தாத்தாட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். என்னுடைய குருநாதர் கலர் சுவாமிகள், அவருடைய அவதார ஸ்தலம் பரங்கிப்பேட்டை. அவர் சித்தி அடையும் போது வயது 105. மகாவதார் பாபாஜி எந்த அவதாரத்துல எந்த ஸ்தலத்தை அவதாரம் பண்ணாரோ அதே ஊர் தான் தாத்தாவுடைய சொந்த ஊர். சின்ன வயசுலயே அவங்களுக்கு இந்த உபதேசம் பெற்று குறைந்த வயதிலே திருமணம் ஆகி அதுலேருந்து வெளியில தேசாந்திரமா எல்லா இடத்துக்கும் போய் கடைசியா சிவானந்த ஆசிரமம் போயிருக்காங்க. அங்கிருந்து திருவண்ணாமலை அப்ப ஈசனுடைய உத்தரவுனால அந்த காலத்துல எல்லாருக்கும் அருள்பாலித்த அந்த அண்ணாமலையாரே மறுசுரூபமா இருந்த புண்டி மகானுடைய இடத்துக்கு தாத்தா போய் சேர்ந்துட்டாங்க. எத்தனையோ சீடர்கள்ல ஒரு சீடரா அவங்களும் இருந்து குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு தாத்தாவோட இயற்பெயர் ஸ்ரீகர பாலகண்ணையா. பெருமாள் உத்தரவுனால அவரு தினம் ஒரு நிறத்துல உடை அணிஞ்சு இந்த காரணத்தினால அவருக்கு கலசுவாமிகள்னு பேர். கலர் கலரா ஒரு சட்டை போடுறாரு, அது தமிழ்ல சொன்னா வண்ணம். அதனால கலர் சுவாமிகள்ங்கிற பேரோட எல்லாரும் அவர் அப்படித்தான் அழைச்சாங்க. எந்த சித்தர்களுக்கும் ஏதோ ஒரு சின்ன பேர் இருக்கும் இல்லையா? சுருட்டு சித்தர், விபூதி சித்தர், மௌன சித்தர், சாக்கடை சித்தர், மூக்குப்பொடி சித்தர், நிறைய சித்தர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பேர் வரும். நம்ம தாத்தாவுக்கு கலர் சுவாமிகள்ங்கிற பேர். அதோட மறுபடியும் கொஞ்சம் வயதான காலத்துல சிதம்பரம் போய் இருந்துட்டு அவங்க உறவினருடைய தொடர்புல கொஞ்ச காலம் இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு மகன் போய் அப்பா இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மருமகள் அவங்க எல்லாம் விருப்பப்பட்டு மறுபடியும் அவரை அழைச்சிட்டு வந்தாங்க. ரொம்ப யோசனை பண்ணி தாத்தா வந்திருக்காங்க. ஆனாலும் சென்னையை நோக்கி வந்துட்டாங்க. வந்ததுக்கான காரணம் ரொம்ப நாளை யோசிச்சு பார்த்தேன். அப்ப விட்டுட்டு போனவங்க ஏன் தாத்தா இப்ப வந்தாங்க அப்படின்னு. அப்ப சின்ன வயசுல கை குழந்தையா அவங்க விட்டுட்டு தேசாந்திரம் போயிட்டாங்கல்ல, அதனுடைய ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு கடைசி காலத்துல மகனுடைய ஒரு அரவணைப்புல கொஞ்ச நாள் இருக்கணும் அப்படின்னு அவர் கூட இருந்து 105 வயசுல அவங்க இந்த லோகத்தை விட்டு அவங்களுடைய நிலையை அடைஞ்சிட்டாங்க. ஆனா என்கிட்ட தாத்தா சொன்னாங்க, டே நடராஜா, 120 வயசு வரைக்கும் எனக்கு இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏனோ தெரியல, 105 வயசுலயே அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களே பூர்த்தி பண்ணிட்டாங்க. சொன்னாங்க, திருவள்ளுவர் வந்தார், அந்த சித்தர்கிட்ட பேசினேன், அம்மா காளியம்மா வந்தா, சிரிச்சா, பேசினா, நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்களும் எனக்கு குறிப்பாலையோ எழுதிக்கடான்னு சொல்லி உணர்த்திருக்காங்க. இந்த மாதிரி நான் எங்க தாத்தாவுடைய இடத்துக்கு போயிட்டு வர இந்த நேரத்துல நான் அப்ப பேச்சுலரு, அம்மா ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அன்னைக்கு தாத்தாவுக்கு பார்க்க போனோம் அப்படின்னு உடனே ஒரு அந்த சிந்தனை போச்சு. அம்மா இந்த மாதிரி தாத்தா பார்க்க போறேன், வரியாமான்னு கேட்டேன். வாடான்னாங்க. அப்புறம் 2 பேருமே தாத்தா வீட்டுக்கு போறோம். ஒரு 2 மணிக்கு மேல இருக்கும் நேரம். தாத்தா அப்பதான் சாப்பிட்டு அவங்களுடைய ஈசி சேர் ஒன்று இருக்கும், அதில் அப்படியே சாஞ்சிருந்தாங்க. முன்னாடி ஒரு ஸ்டூலு, அதை அப்படியே தடவிட்டே இருப்பாங்க. கண்ணு தெரியாது தாத்தாவுக்கு. ஆனா யார் வரா யார் போறா அப்படிங்கறத முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. அப்படியே அவங்க ஈஸ்டர்ல நான் வெளில இருந்து பாக்குறேன், படுத்திருந்தாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்தாங்க. தாத்தா நடராஜன் வந்திருக்கேன் தாத்தா அப்படின்னு சத்தம் போட்டுட்டே உள்ள போறேன். நடராஜனா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிட்டியாடா அப்படின்னாங்க. சாப்பிட்டேன் தாத்தா, அம்மா வந்துருக்காங்க தாத்தா அப்படின்னேன். மணி என்னடா அப்படின்னாரு உடனே. தாத்தா இது மாதிரி 2:20 ஆகுது தாத்தா, உட்கார்றா அப்படின்ட்டார். சின்ன பக்கத்துலேயே உட்கார்ந்தேன். தாத்தா எப்போதும் இப்படி பண்ணிட்டே இருப்பாங்க. திருப்பி பூமியை தொட்டு கும்பிடுவாங்க, திடீர்னு ஆகாசத்தை பார்த்து வணங்குவாங்க. கண்ணு தெரியலனாலும் அப்படியே ஒரு திசையை பார்த்து அப்படியே ஒரு ஒரு ஏதோ ஒரு பேச்சில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு ரொம்ப ஆழ்ந்த அமைதிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி எப்போதும் ஏதோ ஒரு இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பக்கத்தில் உட்காந்துருந்தேன். தாத்தா அப்படின்னு அவர் கூப்பிடுறேன்.
மணினடா அப்படின்னாங்க உடனே. நான் அவங்க தாத்தா கேட்ட ஒரு 20-25 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 2:50 கிட்ட ஆகுது தாத்தா அப்படின்னு. சரிடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க. வேலைக்கு போனியா வந்தியா, அம்மா எப்போ வந்தாங்க, இதெல்லாம் இடையில இடையில அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு தாத்தா மணி கேட்பாங்க. இந்த உலகத்துக்கு சில நேரங்கள் சரியில்லாத நேரம் அப்படின்னு சொன்னது தாத்தா தான். அந்த காலில் முடியறது எதுவுமே செய்யாதராம்பர், முக்காலும் செய்யாதராம்பர். குறிப்பா அவர் சொன்னது 8:15 4:15 12:15, அதுவும் 4:15 சுத்தமா எதுவுமே பண்ணாதம்பார். 7:15 அந்த மாதிரி இந்த காலில் எதுவும் செய்யாதம்பார். நேரத்தை பார்த்து பார்த்து தான் நம்ம கிட்ட ஒரு சில விஷயங்களை சொல்லுவார் திடீர் திடீர்னு. ஆனா தாத்தா 5:15 மட்டும் நல்ல நேரம்னு சொல்லியிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியாது. அது திடீர்னு 8:15 அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கால் வேகனமே யமனேறும் பரி அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஒரு திடீர்னு அந்த மாதிரி ஒரு யமன் எந்த நேரத்துல புறப்படுவான் இந்த ஜீவனை எடுக்கிறதுக்குங்கிற விஷயத்தெல்லாம் சூட்சமத்துல தெரிஞ்சு இந்த நேரத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு. இதை பத்தி நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்கேன். அன்னைக்கு நான் மணி கேட்டுட்டே இருக்கேன், அவங்க கேட்டுட்டே இருக்காங்க, நான் பதில் சொல்லிட்டே இருக்கேன். திடீர்னு கொஞ்ச நாள் அமைதியா இருந்துட்டாங்க. தாத்தா எதுக்கு தாத்தா மணி கேட்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஏடா நான் சொல்ல மாட்டேனா, நீ கேட்டுதான் நான் சொல்லணுமா அப்படின்னு கொஞ்சம் வேகமா பேசினாங்க. சரி, எப்போதும் தாத்தா இது மாதிரி திடீர்னு கொஞ்சம் வேகமாயிடுவாங்கன்னு தெரியும். நான் அமைதியா உட்காந்தேன். மணி என்னடா அப்படின்னாங்க. நான் 3:10 ஆகுது தாத்தா அப்படின்னு அந்த டயத்தை சொல்றேன் அந்த நேரத்துல. அப்ப தாத்தா சொன்னாங்க, டேய் உங்க வீட்டுல கொஞ்சம் ஓர கண்ணா இருக்கிறது யாரான்னு கேட்டாங்க. அவங்க ஓர கண்ணா இருக்கிறதுன்னா கொஞ்சம் இந்த 1.5 கண்ணுன்னு சொல்லும்ல, அது மாதிரி கொஞ்சம் விழி கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி இருக்கும். யாரா அப்படின்னு கேட்டாங்க. அது மாதிரி யாரும் இல்லையே தாத்தா அப்படின்னு சொல்லிட்டேன். தாத்தா வந்து, இல்லையா, நல்லா யோசனை பண்ணி சொல்றா அப்படின்னா. உங்க அம்மாவை கேளு அப்படின்னு. எங்க அம்மாவும் வந்து இந்த மாதிரி யாரும் இல்லைங்களே அப்படின்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓஹோ யாருமே இல்லையா அப்படின்னு மறுபடியும் கேட்குறாரு தாத்தா. அவனையே எனக்கு ஞாபகம் இல்லை தாத்தா, எனக்கு நானும் யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு. உன் சொந்தம் தான்டா அப்படின்றாங்க திருப்பி. டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. தாத்தா எங்க பாட்டிக்கு கொஞ்சம் கண்ணு ஓர கண்ணா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் யாருமே இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க. சொன்னார் தாத்தா. என்ன சொன்னேன், இல்லை தாத்தா எனக்கு நான் எல்லாரும் யோசிச்சேன், திடீர்னு பாட்டியை யோசிக்கணும்னு எனக்கு அந்த நேரத்தில் யோசனை வரல தாத்தா அப்படின்னேன். அவங்க ஒரு காரியம் பண்ணிவிட்டாங்கடா, அந்த காரியம் ஒரு சாபமா இன்னும் நிக்குது. அதாவது சாபம் கொடுக்குற விஷயம் இருக்கு பத்தியா, அது ரொம்ப இக்கட்டான ஒரு செயல், ஒரு அப்பட்டமான வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஆத்திரத்துல நம்ம கொடுத்துடலாம், செஞ்சிடலாம். ஆனா அதனால வர பின் விளைவு இருக்கு பத்தியா, அது நமக்கு தாண்டா வந்து சேரும். நம்ம நினைக்கிறோம் எதிராளிக்கு நம்ம சாபம் கொடுத்துட்டோம், அவன் நாசமா போயிடுவான் அப்படின்னு. ஆனா அது நம்மையும் பெரிய அளவுல பாதிக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னதா பண்ணாங்கன்னு கேட்டேன். அவங்க வீட்டுலடா ஒரு பாக பிரிவினை மாதிரி நடந்தது அவங்க கிராமத்துல. இவங்க கூட பிறந்த அவங்க அக்காவோ தங்கச்சியோ அவங்க சொந்தத்துல இவங்க அம்மாவை அழைச்சிட்டு போய் கொஞ்சம் விஷயம் தெரியாம அவங்களுக்கு நிலத்தை எழுதி வாங்கிட்டு விட்டாங்க. இது உங்க பாட்டிக்கு தெரிஞ்ச உடனே இவங்க ஆத்திரப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு செய்யக்கூடாத ஒரு செயலை செஞ்சுட்டாங்க. ஊருக்கு பக்கத்துலயே எல்லையில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல போய் முழுவி ஈர துணியோட இப்படி மண் எடுத்துட்டு போய் ஐயனாருடைய கோயிலுக்கு வெளியில அந்த பீடம் இருக்குல்ல, அந்த பீடத்துல வச்சு நீயே கேளு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த குடும்பம் நல்லாவே இல்லடா. ஆனா என்ன ஆச்சுன்னா, இவங்க சாபம் கொடுத்தாங்கல்ல நீயே கேளு அப்படின்னு சொல்லி, அவங்க திட்டிக்கிட்டே சாபம் கொடுத்துட்டு தான் நீயே கேளுன்னு வச்சாங்க.
அந்த சாபம் அத்தனையும் உன்னுடைய குடும்பத்தை தான் சூழ்ந்து நிக்குது அப்படின்னார் தாத்தா. தாத்தா அவர் ஏமாத்துறாங்க, ஒரு ஆத்திரத்துல இந்த மாதிரி பண்ணாக்கா இது சாபத்துல வந்துருமா தாத்தான்னு கேட்குறேன். கண்டிப்பா வரும்டா, அதே போல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் சொன்னார். ஆனா பொதுப்படியா யாரும் செய்ய வேண்டாம் இதை. இந்த பொம்பளைங்கெல்லாம் ஆத்திரத்துல என்ன பண்ணுவாங்க, மண்ணவரை இறைச்சிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஈர துணியோட போய் காளியாயி மாரியாயி கோயில நின்று இதுக்கு நீ தான் வழி செய்யணும், பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு போய் மடியேந்தி நின்ட்டாங்கன்னா அங்க இருக்கிற அந்த தெய்வம் உடனே கேட்கும்டா. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஈர துணியோட அவங்க பண்றது. அதை பண்ணிவிட்டாங்க அவங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு என்ன தாத்தா பண்றது அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போ கேட்டார் மணி என்னடான்னு. நான் இந்த சம்பாஷன்லாம் முடிஞ்சு சொன்ன உடனே ஒரு டைம் சொன்னேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு டைம் சொன்னேன். அமைதியாக இருந்துட்டார். தாத்தா என்ன தாத்தா பண்ணோம் அப்படின்னு இடையில, ஏண்டா அதை சொன்னா இதை சொல்ல மாட்டானா அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் வேகமாக பேசினார். கம்முன்னு உட்காந்துட்டேன். மறுபடியும் இப்படியே அவருடைய செய்கைகளை இப்படியே பண்ணிட்டு இருந்துட்டார். இப்போ அவரு சொன்ன அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் என்னுடைய பாட்டி அவங்க சொந்தக்காரங்க நிலத்தை வாங்கிட்டு ஏமாத்தினதுக்காக வந்த சாபத்தின் வெளிப்பாடு. ஐநாறு கோயில்ல போய் இவங்க இந்த மண்ணள்ளி வச்சு நியாயம் கேட்டதுடைய அந்த வினை எங்க குடும்பத்துடைய வளர்ச்சிக்கு அடுத்தடுத்து மேன்மையான நிலைக்கு போறதுக்கு பிதர்களா இருக்கிறவங்களுக்கும் இது பெரிய தடையா இருந்திருக்கு. என்ன சொன்னார் அப்படிங்கிறத சொல்றேன். கலர் சுவாமிகள் சொன்ன அந்த பரிகாரத்துக்கும் ஏற்கனவே உங்ககிட்ட பேசி பிதர்களுடைய சாபம் முன்னோர்கள் சாந்தி அடையறதுக்கு திருவள்ளம் போய் செய்ய வேண்டிய அந்த பரிகார நெறிமுறையும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். பல பேர் போக முடியாம இருக்க இந்த காலகட்டத்தில் தான் இதை பத்தி யோசனை பண்ணி ஒரு பிரபஞ்ச தொடர்புல எனக்கு கிடைச்ச விஷயம் உங்ககிட்ட இன்னைக்கு பரிமாற்றம் பண்ணிக்கிறேன். பரசுராமருடைய அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். அந்த பரசுராமர் அவருடைய அவதார காலத்துல ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கார். இந்த கங்கையை எப்படி பூமிக்கு வரவழைக்கப்பட்டதோ, இந்த பூமியை புனிதமாக்க முன்னோர்களுடைய சாபம் நீக்கிறதுக்கு பெரிய தவ வலிமையினால இறை ஆற்றல்னால அப்பன் சிவன் அந்த வேகத்தை தலையில தாங்கி அவனுடைய ஜடாமுடியிலேருந்து வெளியில வரக்கூடிய அந்த வேகத்தை தான் பூமி தாங்கும்னு எம்பெருமான் சிவன் கங்கைய பூமிக்கு வழங்கினார்ல, அதே மாதிரி இந்த பரசுராமர் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, நாமெல்லாம் இன்னைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடியது எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது தென்னை மரம். இந்த தென்னை மரங்கிறது தேவலோக மரம். எம்பெருமான் அப்பன் சிவன் பூமிக்கு கங்கையை வரவழைச்சு கொடுத்தார். அதே பரசுராமர் பெருமாள் தன்னுடைய அவதாரத்துல பரசுராமரா இருந்து இந்த ஆகாய கங்கையா ஒரு விஷயத்தை கொடுத்தார். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தேவலோகத்தை சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கும். பரசுராமர் நம்மளுக்கு கொடுத்த மிகப்பெரிய குடை என்ன அப்படின்னா, கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை மரம். தென்னை மரம் வந்து தேவலோக மரமா அது. அந்த தேவலோக மரத்தை இந்த பூமிக்கு தன்னுடைய அனுகிரகத்தினால கொடுத்தவர் பரசுராமர். இந்த தென்னை மரம் இருக்குல்ல, தென்னை மரத்துக்கிட்ட ஒரு மிகப்பெரிய சக்தி என்ன, அப்பன் சிவனுடைய ஜடாமுடி போல அதனுடைய வேர்கள் வந்து பூமியில படர்ந்து இருக்கும், உயர வளர்ந்து போகும், ஆகாசத்தை நோக்கி வளர்ந்து போகும். யாரும் வந்து அதற்கு உள்ளுக்குள்ள போய் தண்ணி செலுத்துறதே கிடையாது.
அந்த தேங்காய், அதற்குள்ள இருக்கிற தண்ணீர் கண்படா கங்கை அப்படின்னு பேர். கைப்படாத கங்கை இல்லை, அந்த நீர் இருக்குல்ல, அது சித்தர்கள்லாம் வைத்த பேரு கண்படா கங்கை அப்படின்னு பேர். ஏன்னா தேங்காய்க்குள்ள இருக்கிற தண்ணி யாரும் பார்க்கறது இல்லை. அது உடைச்சதுக்கு அப்புறம்தான் அது தண்ணி இருக்கிறதே நமக்கு தெரியும். அந்த கண்படா அந்த ஜலம்னு சொல்லக்கூடிய கங்கைய அப்பன் சிவனுக்கு அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். கங்கைய வரவழைச்சு கொடுத்தது அப்பன் தானே. அவருக்கு இந்த ஆகாச கங்கையா இருக்கக்கூடிய தேங்காய், அதுல இருக்கிற இளநீர், அந்த நீரை அபிஷேகம் பண்றது ரொம்ப விசேஷம். ஏன்னா கைப்படாதது, கண் படாதது. மிகப்பெரிய தோஷ நிவர்த்திக்கான ஒரு நீர் அப்படின்னு சொன்னா அது அந்த நீர் தான். கங்கைக்கு அங்க போனாதான் அந்த புனிதம். இல்ல கலசத்துல ஆவாகனம் பண்ணி அந்த கங்கை நீரா பாவிச்சு எல்லா இடத்துலையும் தெளிக்கிறது ஒரு விசேஷம். ஆனா இந்த தேங்காயில இருக்கிற நீர் தோஷப்படாத நீர். அந்த நீரை நமக்கு கொடுத்தது பரசுராமர். எம்பெருமான் முக்கண்ணன், அந்த தேங்காயிலேயே 3 கண் இருக்கும். அவருக்கு உகந்தமான ஒரு அபிஷேகம் அது, இளநீர் அபிஷேகம். முக்கண்ணனுக்கு முக்கண் கண் கொண்ட அந்த தேங்காய் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் விசேஷம். இந்த தேங்காயில இன்னொரு விசேஷம் இருக்கு. நான் சொல்றது எல்லாமே பிதர்கள் சம்பந்தப்பட்டது, சாபம் சம்பந்தப்பட்டது. இது என்னுடைய குருபிரான் சித்தர் கலர் சுவாமிகள் சொன்ன விஷயத்தோட இணைத்து பார்க்கும்போது தான் அதனுடைய உள்ளர்த்தம் எனக்கு புரிய வந்தது. அமாவாசை சித்தர்னு ஒரு சித்தர், அன்னபூரணி சிவனுடைய அருளால அவர் ஒரு சூட்சும ரூபம் எடுத்து அமர்ந்திருக்கிற இடம் எதுன்னு கேட்டா தென்னை மரம் தான். அன்னபூரணி இருக்கிற இடம் காசி. அப்பன் காசி விஸ்வநாதரா அமர்ந்த அருபார்க்க இடம் காசி. அவருடைய அனுகிரகத்துல சித்தனா ஒரு சித்தர் பிரானா உருவெடுத்தவர் அமாவாசை சித்தர். இந்த அமாவாசைக்கும் பித்தர்களும் தொடர்பு உண்டு. இந்த பரசுராமர் நமக்கு வழங்கிய கற்பக விருட்சம் சொல்லக்கூடிய மரத்துக்கும் அமாவாசை சித்தருக்கும் தொடர்பு உண்டு. இந்த அமாவாசை சித்தர் எப்போதும் அமர்ந்திருக்கிறது தென்னை மரத்துல தான். சதா ஜபம் பண்ணிட்டு இருப்பார். யாருக்காக அப்படின்னா இந்த உலகத்துல உள்ள மக்களுக்காக. 2 விஷயம் பண்றார் அவர். ஒண்ணு, நம்மளுடைய இங்க ஜனனம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஆத்மாக்களுடைய பித்திருக்கள் தோஷம் நீங்கணும், எல்லோருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மிக உயரிய சிந்தனையில தான் அவரு ஒரு தவக்கோலத்துல அங்க இருக்கார். அவர் அந்த மரத்தை விட்டு மாதம் ஒரு முறை இறங்கி வருவார். அந்த இறங்கி வர காலம் அமாவாசை. அமாவாசை தான் நம்ம பித்தர்களுக்கு பிரதானமா தர்ப்பணம் பண்ற ஒரு காலம். இறங்கி வந்து ஆள் ரொம்ப மெல்லிசா தான் இருப்பாராம், எனக்கு சொன்ன விஷயம். ஆனா வண்டி வண்டியா சாப்பிடுவாராம். அப்படி சாப்பிடக்கூடிய தன்மை உள்ளவர். சாப்பிட்டுட்டு அவர் வாழ்த்துறது, இந்த உணவு குறைவர உலக மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தோட மறுபடியும் மேல போய் தென்னை மரத்துல அமர்ந்துருவார். கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்னை மரத்துல. தென்னை மரத்தை பொறுத்தளவு எல்லா பொருள்களும் மங்கள பொருள்கள் தான். வாழை மரத்துக்கு ஒரு சிறப்பு உண்டுன்னு தெரியும் நமக்கு, வாழையடி வாழையாக அப்படின்னு. வாழைப்பழத்துல விதை உண்டு, ஆனா அந்த விதையினால ஒரு வாழை மரத்தை உண்டு பண்ண முடியாது. அது தன்னுடைய அந்த கிழங்குலேருந்து இன்னொரு வெடிச்சு இன்னொரு கன்றா கிளம்பும். அது மறுபடியும் இன்னொரு கண்ணை உற்பத்தி பண்ணி அப்படி வாழையடி வாழையா அது தொடர்ச்சியா இருக்கும். தேங்காய் இருக்கு இல்லையா, அந்த தேங்காயை மண்ணுக்குள் புதைச்சி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா தனி ஒரு மரமா அது வளர்ந்துடும். பல விதைகளை போட்டா பல கப்பும் கிளையுமா வளரும் இல்லை, அது மாதிரி இது கிடையாது. ஒவ்வொரு வம்சத்திலேருந்து பிரிந்து பல கிளைகளா உருவாகாம ஒரு தேங்காய்க்கு ஒரே மரமா வளரக்கூடிய தன்மை உள்ளது கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய தென்னை மரம்.
அடுத்து ஒரு சந்ததி, அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களோட சூட்சுமத்தோட உள்ள ஒரு மரம். அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த தேங்காய் இருக்குல்ல, அந்த தேங்காயில தான் ஒரு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்கு தாத்தா. அன்னைக்கு சொன்னார். இந்த அமாவாசை சித்தர்கிட்ட வணங்கும் போது ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கணும். உலக மக்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கணும், என்னுடைய பித்தர்களுடைய தோஷம் நீங்கணும் அப்படின்னு ரெண்டு விஷயம். எப்ப சொல்லணும் இத அப்படின்னா, காலையில எழுந்திருச்சு வெளியில வந்த உடனே ஒரு தென்னை மரத்தை பார்த்து மனதார உள்ளுக்குள்ளேயே இதை நினைச்சு வணங்கணும். அதே போல இந்த மரத்தை கொடுத்தாரு இல்லையா, தென்னை மரத்தை, இறைவனுக்கு தானே தேங்காயை நம்ம சமர்ப்பிக்கிறோம். சமர்ப்பிக்கும் போது ஒரு ஸ்லோகத்தை சொல்லி உடைக்கணும். உடைக்கும் போதுதான் பலன் அதிகம், பலம் அதிகம். அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்றேன். ஸ்கந்தபலா சீரபலா பரசுராமா சுபம் சுபம் சுபம். மறுபடியும் சொல்றேன். ஸ்கந்தபலா சீரபலா பரசுராமா சுபம் 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 அப்படின்னு தான் சொல்லி தேங்காயை உடைக்கணும். தேங்காயை உடைச்சி எந்த தெய்வத்தை வணங்குறோமோ அந்த தெய்வத்துக்கு நைவேத்தியமா வைக்கணும். இதெல்லாம் சாஸ்திரங்கள் அந்த காலத்துல இருந்தது. வழிவழியா யாருக்கும் சொல்லி கொடுக்கல. அடுத்த சந்ததி அதை எடுத்துப்பாங்களா அப்படிங்கிற கண்ணோட்டத்துல பல பேர் சொல்லாமல இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த தேங்காயை அவர் என்ன பண்ண சொல்றாரு அப்படின்னா, மாசம் பௌர்ணமி வருது, இதுல இருந்து ஒரு 15 நாள் பொறுத்து அமாவாசை வந்துடும். இந்த அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பிதர்கள் மனசு நிறைவடைஞ்சு, இந்த உங்களுடைய குடும்பத்துல ஏதாவது சாபம் இருந்ததுன்னா அது நிவர்த்தி அடைஞ்சு, முன்னோர்கள் சாந்தி அடைஞ்சு கோபம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணோம்னா அது பலனளிக்கும். அதோடு அந்த பரசுராமர் கஷேத்திரத்துக்கு போய் அகால மரணம் அடைந்த அந்த ஆத்மாக்கள் அலைகிற காலகட்டத்தில் அவங்கள எடுத்துட்டு போய் அவருடைய பாதத்துல சேர்க்கறதுக்கு தடையா இருக்கிற இந்த முன்னோர்கள் சாபமும் விலகும். நாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்த சாபத்தோட வெளிப்பாடு இதை ஒரு தடையா கூட இருக்கும். அதனால இந்த ஒரு விஷயத்த செய்யணும். என்ன செய்ய சொன்னார் தாத்தா அப்படின்னா, டேய் ஒரு தேங்காய் எடுத்துக்கடா, தேங்காய் எடுத்து நல்லா முத்தின தேங்காயை எடுத்துக்க, அதை நல்லா உரிச்சிட்டு அந்த 3 கண்ணு இருக்குல்ல, அந்த 3 கண்ணுலயும் ஓட்ட போட சொன்னார். ஓட்ட போட சொல்லிட்டு அந்த தண்ணி எல்லாம் கீழே கொட்டிட்டு ஒரு பாத்திரத்துல, சின்ன பாத்திரத்துல தூய நல்லெண்ணெய் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு 3 விதமான துணி எடுத்துக்க சொன்னார். 3 கலர், சிகப்பு, நீலம், வெள்ளை. இந்த 3 கலர்லயும் இந்த துணியை எடுத்துட்டு, நீளம்னா கருநீளமா இருக்கணும், துணியை எடுத்து உதாரணத்துக்கு ஒரு ரிப்பன் கட்டுறாங்கல்ல தலையில, அந்த மாதிரி ஒரு துணி எடுத்து அதை நல்லா உருட்டி அதே கலர் நூலால நல்லா சுத்தி கட்டிட்டு இந்த பாத்திரத்துல அது முழுகிற மாதிரி கொஞ்சம் எண்ணெயை விடணும். அது நல்லா உறிஞ்சிக்கும். நல்லா உறிஞ்சிக்கிட்டு அழுத்தினா கொஞ்சம் எண்ணெய் வெளியில வர மாதிரி இந்த 3 கண்ணுலையும் நல்லா உள்ள சொருவிடணும். சொருவிட்டு சரியா சாயரட்சைன்னு சொன்னார் தாத்தா. சாயரட்சை ஒரு 6 மணி வாக்குல அதை கொளுத்தி வீட்டிலேயே உள்ளே கொளுத்தி வீட்டிலேருந்து எடுத்துட்டு போய் வாசல் இருக்குல்ல, வெளி வாசல், அந்த வாசல்ல வைக்க சொல்லிட்டார். காம்பவுண்ட் இருக்குன்னா காம்பவுண்டு, வீட்டு அதாவது ரோட்ல போறவங்களாம் பார்க்குற மாதிரி நிலவாசப்படியிலே இல்லை, அதை தாண்டி அங்க வைக்க சொல்லிட்டார். அது ஏற்றும் போதே மனசுல மற்றவங்களுக்கு நாம ஏதாவது சாபம் கொடுத்துருந்தாலோ, மற்றவங்க ஏதாவது நமக்கு சாபம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதோட வினையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்கும் குலதெய்வத்தோட பூர்ண அனுகிரகம் வேணும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு, என்னுடைய முன்னோர்கள் பிதர்கள் நல்லபடியா சாந்தி அடையணும், அந்த சாபம்லாம் விலகணும் அப்படின்னு சொல்லி பல பேர்
இன்னைக்கு கர்மாவோட அடிப்படையே அதுதானே, முன்னோர்கள் பண்ண அந்த வினை தானே, வினைப்பயன் தானே இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமாக நம்ம சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாம் கொடுத்துருந்தாலும் சரி, அடுத்தவங்க நமக்கு கொடுத்துருந்தாலும் சரி, அதெல்லாம் இந்த பரசுராமர் கொடுத்த இந்த கற்பக விருட்சத்தில் முக்கண்ணனா இருக்கக்கூடிய சிவனுடைய அருள்ல இந்த தோஷ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த நவகிரகங்களுடைய கலர். அது கருநீலம் சனீஸ்வர பகவானுக்கு உள்ளது, இது செவ்வாய்க்கு உள்ளது. இது நம்மளுடைய தரித்திர நிலையிலேருந்து மாத்துறதுக்கு வெள்ளை. அந்த மாதிரி 3 கலர்ல இதை எடுத்து அதுக்குள்ள ஏற்றி வெளியில கொண்டு வந்து வச்சிடணும். அப்ப போற வரவங்களாம் என்ன எரியுதுன்னு பார்ப்பாங்க. எப்ப நம்ம இந்த காரியத்தை பண்ணும்போது வீடெல்லாம் சுத்தம் பண்ணி முடிஞ்ச அளவு பவித்திரமா சாம்பிராணி எல்லாம் போட்டு இதை செஞ்சு வெளியில வச்ச உடனே இந்த சாபம் கொடுத்த விஷயம் இருக்குல்ல, அது அந்த விஷயத்தை கடந்து போகுமா. கடந்து அதை பார்த்த உடனே, ஓ இந்த பரிகாரத்தை பண்ணிட்டான், இனி நம்மளுடைய சாபத்தோட வேகம் இங்க செயல்படாது அப்படின்னு சொல்லி அது விலகிடுமா. அப்படித்தான் பண்ண சொன்னார். ஒரு தேங்காய் எடுத்துறா, இந்த மாதிரி பண்ணி வெளில வச்சிரு, போறவங்களாம் என்ன எரியுதுன்னு பார்த்துட்டே போவாங்க. அப்படி பார்த்துட்டு போறவங்கள ஒரு நபரா அந்த சாபமும் ஒரு உருவெடுத்து பார்த்து அதை கடந்து போகும். அதற்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொன்னார். இரவு அவர் சொன்னது 12 மணி, ஆனா இந்த காலத்துல 12 மணி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காலகட்டம் எப்படி இருக்கும்னு புரியல. ஒரு பூசணிக்காய், அந்த பூசணிக்காய் அவரு சொன்னது இடுகாடு பக்கத்துல போய் கூட உடைச்சிடலாம் என்ன சிறப்புன்னு சொன்னார். ஆனா 12 மணிக்கெல்லாம் யாரு போவா, பயம். ஆனா ஏதோ ஒரு முச்சந்தில்ல உடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன். இது யார் தாத்தா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்க அப்பா தாண்டா பண்ணணும் அப்படின்னாரு. எங்க அப்பா இதெல்லாம் நம்ப மாட்டாங்க தாத்தா, அதுவும் போய் சுடுகாட்டுல எல்லாம் உடைக்கணும்னா உடைக்கலாம் விட மாட்டாங்க, வேண்டாம் தேவையில்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, திட்டுவாங்க தாத்தா. ஏதாவது முச்சந்தில உடைச்சிடலாமா, சரி முச்சந்தில கூட உடைச்சிடலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்க அப்பாட்ட அதை சொல்லி அவங்கள அதை செய்ய வைக்கிறதுக்குள்ள நான் பெரும்பாடுபட்டேன். இது யார் உடையவர்களோ, யார் அந்த மூத்த மகனா இருக்கிறாரோ இல்ல அந்த ரத்த சம்மந்தமா இருக்கிறாங்களோ அவங்க தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டாரு. இன்னொரு ஃபேமிலிக்காக இன்னொரு ஃபேமிலி பண்ண முடியாது. அம்மாவுடைய பையன் அந்த மாதிரி வகைராக்கள் தான் பண்ண முடியும். இது சாயந்தரம் இது எரிஞ்சு முடிஞ்சு அது அப்படியே அணைஞ்சு போயிடும். இதை எடுத்துட்டு போய் ஒரு முச்சந்தில பூசணிக்காய் உடைச்சிட்டு எடுத்து தூரம் போட்டுட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்கு உள்ள வந்ததுக்கு அப்புறம் மறுநாள் காலையில சூரிய உதயத்துக்கு அப்புறம் வெளியில வந்தா போதும் அப்படின்னு தாத்தா சொன்னார். அந்த விஷயத்தை தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இதை ஒரு அடியாருக்கு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, ஐயா இது மாதிரி சொன்னாரே அப்படின்னு சொல்லி தேங்காய் ஃபுல்லா நல்லெண்ணெய் ஊற்றி முடிஞ்ச அளவுக்கு நீட்டு திரியா ரெடி பண்ணி நல்லா உள்ள திணிச்சு சொருவி கொண்டு போய் சென்னையில் ஒரு இடத்துல கொண்டு போய் காம்பவுண்டுக்கு வெளில வச்சுட்டார். அங்குள்ள வாட்ச்மேன் ஏதோ அப்ஜெக்ஷன் பண்ணியிருக்காரு. அவரையும் கொஞ்சம் அதை சரி கட்டி, ஐயோ கொஞ்ச நாளில் எரிஞ்சிருங்க முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணிட்டார். அவரை கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டார். இது ராத்திரி ஃபுல்லாக எரிஞ்சிருக்கு. அவர் பயந்து போயிட்டார் வாட்ச்மேன். இனி என்ன சார் இப்படி பண்ணிட்டு போயிட்டீங்க, அது கொஞ்ச நாளில் எரிஞ்சு அணைஞ்சிரும் நீங்க. நானும் சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சேன், ஏதோ திருஷ்டி மாதிரி இருக்கேன்னு நினச்சேன். அது ராத்திரி ஃபுல்லாக எரியுது சார் அணையாமல். போகிறவங்களாம் என்ன கேள்வி கேட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்க, ஃப்ளாட்ஸில் பக்கத்துலேயும் கொஞ்சம் நம்மகிட்ட டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு வட்டாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது ஊறுற அளவுக்கு இந்த திரியை நினச்சி அதுக்குள்ளே சுருவி அந்த திரியில் எந்த அளவுக்கு அது இழுத்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு எரிஞ்சா போதும். அந்த 3 கண்ணிலையும் ஓப்பன் பண்ண உடனே ஃபுல் எண்ணெயை ஃபுல் பண்ணக்கூடாது. ஐயப்பன் கோயிலுக்கு நெய் நிறைக்கிற மாதிரி இதில் நிறைக்கக்கூடாது. அதனால முன்கூட்டியே சொல்கிறேன். ஏன்னா இது சம்மந்தமாக நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, எனக்கு தெரியும். இந்த ஒரு நிகழ்வு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம முன்னோர்கள் சாபத்திலேருந்து விடுபடலாம்.
நாம் அடுத்தவங்க கொடுத்த சாபம் அதிலிருந்து நம்ம விடுபடலாம். முன்னோர்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அது விலகும். நம்ம இந்த முன்னோர்களுடைய ஆத்மா ஏதாவது சாந்தி அடையாம இருந்ததுன்னா அதை பரசுராமர் பாதத்துல சேர்க்கலாம், அதுக்கு திருவள்ளம் போகலாம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கும்போது அதற்கான ஏதாவது தடை இருந்ததுன்னா அது விலகி அவருடைய திருக்கோயிலுக்கு போய் அவருடைய திருப்பாதத்துல முன்னோர்களுடைய ஆன்மாவை சேர்த்துடலாம். அடுத்தடுத்து வாழ்க்கையில் நமக்கு மேன்மையான பல விஷயங்கள்லாம் இதனால நடக்கும். தாத்தா இதை சொல்லி செஞ்சதுக்கு அப்புறம்தான் எங்களால் ஒரு இடமும் வாங்க முடிஞ்சது, வீடும் கட்ட முடிஞ்சது. அனுபவபூர்வமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த விஷயம் அது. நல்ல கலர் சுவாமிகளுங்கிற அந்த மகான் சொன்ன அந்த விஷயம், பரசுராமர் நமக்கு கொடுத்த கற்பக விருட்சம், அதில் ஒரு பரிகாரம், முக்கண்ணன் பரிகாரம். ஏன்னா சாபத்தை நிவர்த்தி பண்றதுக்கு சிவனால முடியும். இறை அவர் தானே, சிவன் அப்படிங்கிறது தான் ஜீவன். அந்த சிவன் இல்லை உள்ளுக்குள்ள அப்படின்னா அது சவம். தாத்தா சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி அந்த சிவன் தான் இங்க ஜீவனா இருக்கார். அந்த சிவம் அப்படிங்கிற ஜீவன் போயிடுச்சு அப்படின்னா நம்ம சவம் தானே. அந்த மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணும்பொழுது இந்த ஜீவனுக்குள்ள இடையூறெல்லாம் அவர் நம்மகிட்டேருந்து அதை சரி பண்ணி இந்த சாபத்தில் நிவர்த்தி கொடுத்து நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தி கொண்டு போவார் அப்படிங்கிறது பிரபஞ்சத்திலேருந்து எனக்கு கிடைத்த ஒரு விஷயம். அதை இன்னைக்கு உங்களுக்காக பேசியிருக்கேன். எல்லோரும் இதை செய்யணும், பலன் பெறணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. எப்போ செய்யலாம்? பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் இதை செய்யலாம். இந்த மாலைய பட்சம் வருதுல்ல, இந்த நாட்களில் எந்த நாள் வேணாலும் செய்யலாம். எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதை பண்ணிட்டு அமாவாசை அன்னைக்கு அந்த அமாவாசை சித்தரை நினைச்சு ஒரு பிடி காகத்துக்கு அன்னம் வைக்கிறது, யாருக்காவது ஒரு அன்னதானம் பண்றது நடைமுறையில பண்ணோம்னா இன்னும் சிறப்பு. அமாவாசை அன்னைக்கு அமாவாசை சித்தரை மனதார நினைச்சு வணங்குறது இன்னும் சிறப்பு. அப்படி செய்தால் நம்ம வீட்டிலையும் அன்னத்துக்கு குறைவு இருக்காது. அன்னம் இருந்தால் மட்டும் போதாது, அதை அள்ளி சாப்பிட்டு வயிறு நிறையறதுக்கு நல்ல உடல் பலம் வேணும், வியாதி இல்லாத உடல் வேணும். அதையும் அந்த அமாவாசை சித்தர் நமக்கு ஆசீர்வாதத்தில் அனுகிரகம் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன். எல்லோரும் இதை செய்வோம், பலன் பெறுவோம். அடுத்த பதிவில் உங்ககிட்ட இன்னொரு அதிமுக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருக்கேன். இன்னைக்கு பல பேர் குலதெய்வம் நம்ம வீட்டில் இருக்கா இல்லையா, அதை நம்ம எப்படி வீட்டுக்குள்ள வரவழைக்கிறது அப்படிங்கிறது பல பேருக்கு இருக்கிற சிந்தனை. அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏற்கனவே ஒரு பதிவில் குலதெய்வம் வீட்டுக்குள்ள விளையறதுக்கு ஒரு படையல் விஷயம் சொன்னேன். அது ஒரு நாளோட முடிந்துற விஷயம். ஆனா அடுத்த பதிவில் நான் சொல்ல போற விஷயம், குலதெய்வம் நான் வீட்டில் அமர்றதுக்கான ஒரு நெறிமுறை. இதுவும் ஒரு சித்தர் நெறிமுறை தான். இதற்கெல்லாம் பணம் காசு செலவு கிடையாது. நம்மளுடைய வைராக்கியமான நம்மளுடைய பக்தி தான், வைராக்கியம் தான். தடைகள் இருந்தாலும் அதை தகர்த்து கண்டிப்பா நம்ம வீட்டுக்குள்ள அந்த தெய்வம், குலதெய்வம் அப்படிங்கிறத அமரும் அப்படிங்கிற நம்பிக்கை சித்தர்கள் நமக்கு கொடுத்தது. அதை அடுத்த பதிவில் எப்படிங்கிறத அவசியம் சொல்றேன். நன்றி, வணக்கம்.